ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம். சத்தமாய் ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு கொடுத்தின மேலங்கியை கலத்தி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு கொடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இன்றைக்குள்ள தியானம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். சிலுவை என்பது சோத்திரம் ஒரு குற்றவாளிக்கு நியமிக்கப்பட்ட ஒரு தண்டனை சின்னம், இல்லை என்றால் ஒரு அவமான சின்னம். சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் பயன்படுத்தப்பட்ட அநேக தண்டனைகளில் ஒரு தண்டனை சிலுவையில் அறைகிற தண்டனை. சோத்திரம். கல்லெறிந்து கொலை செய்வார்கள். அதே போல வாளினால் தலையை வெட்டி கொலை செய்வார்கள் குற்றவாளிகளை. அது மட்டுமல்ல, செத்த பிரேதத்தோடு முகத்துக்கு முகமாக வைத்து சங்கிலிகளினால் பிணைத்து கட்டி சோத்திரம் அந்த செத்த பிணமானது நாற்றம் எடுத்து அந்த நாற்றத்திலிருந்து அந்த சரீரத்திலிருந்து வந்த புழுக்களினால் உயிரோடு இருக்கிற பிணமும் தின்கத்தக்கதான ரீதியிலே கொடும் ஒரு தண்டனை கொடுக்கிற ஒரு பழக்கம் உண்டு. மிருகங்களுக்கு இரையாக போட்டு விடுகிற பழக்கம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். காரணம், மரத்தில் தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்தார். அல்லேலூயா. சிலுவை எதை குறிக்கிறது? பாடுகளை குறிக்கிறது. நாம் எல்லாருக்கும் தெரியும். சோத்திரம். நாம் எல்லாரும் அடிக்கடி கேட்கிற பதம் சிலுவை. சிலுவை நம்முடைய பாடுகளை குறிக்கிறதான ஒரு காரியம். இன்றைக்கு பாடுகள் இல்லாத வாழ்வுண்டா என்று சொல்லி ஜனங்கள் ஓடி திரிகிறார்கள். எங்கே சொகுசா வாழலாம், பாடில்லாத வாழ்க்கை ஏதாவது உண்டா என்று சொல்லி அலைந்து திரிகிறார்கள். அதற்கேற்றவாறு மதங்களும் பாடுகள் இல்லாத வாழ்க்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு அநேக விதமான சோத்திரம் அவர்களுக்கு டிமாண்டுகளை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாடுகளே உங்களுக்கு இல்லை, நீங்கள் நினைச்சது போல வாழலாம் சோத்திரம் என்கிறதான கட்டமைப்புகளையும் இன்றைக்கு மதங்கள் உருவாக்கி கொடுக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவத்திலும் இன்றைக்கு பாடுகள் இல்லாத உபதேசங்களும் பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலம். படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட படிப்பை விரும்புகிறவர்கள் எக்ஸாமை விரும்புவதில்லை. இன்றைய நாட்களிலே எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பாடுகள் இல்லாமல், எக்ஸாம் இல்லாமல் சோத்திரம் பாஸ் ஆக முடியுமா என்று கேட்கிற ஒரு காலகட்டத்திலே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாடுகள் இல்லாத உபதேசம், சிலுவை இல்லாத உபதேசம், சோத்திரம் சிலுவை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, சிலுவை இல்லாத பெந்தேகோஸ்தே வாழ்க்கை என்றெல்லாம் சோத்திரம் கிடைக்குமா என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சோத்திரம் பவுல் சொல்லுகிற ஒரு வசனம் உண்டு. சோத்திரம், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் சிலுவையில் அறையப்பட்டவர். அது மட்டுமல்ல, கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார். சோத்திரம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அன்றி வேறு யாரையும் நீங்கள் அறியாதிருக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சிலுவையே அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதுமல்ல, 1 கொரிந்தியர் 1:18 அவர் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறார். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறது? பைத்தியமாய் இருக்கிறது. சோத்திரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சிலுவையிலே பாடுபட்டு மரித்த 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பின தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. பாடுகள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன உண்டு? பாடுகள் உண்டு. சோத்திரம். உபத்திரவம் உண்டு. சோத்திரம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாடுகள் இல்லாத வாழ்க்கையை விரும்புகிற இந்த உலகத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு சுவிசேஷ வார்த்தை, பாடுகள் இல்லாமல் யாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா.
இயேசு பாடுபட்டு மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி மரித்தாராம்? பாடுபட்டு. வேற வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும். அதே போல நீங்கள் நானும் பாடுபடுவது இந்த உலகத்திலே ஒரு குறித்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பாடுபட வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், வாழ்க்கை முழுவதும் பாடா? இல்லை, சூத்திரம். நீங்கள் நானும் சில பாடுகளிலே பழகிறது வரை கர்த்தர் பாட தருவார். அல்லேலூயா. சிலதில் திராணி அடைகிறது வரை கர்த்தர் பாடுகளை தருகிறார். சிலதை வெற்றி கொள்ளுகிறது வரை கர்த்தர் பாடுகளை தருகிறார். அல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் உலகத்தில் எல்லாருக்கும் என்ன இருக்காது? பாடுகள் இருக்காது. நாம் கேட்கிறோம், அநியாயமாய் நடக்கிறவன் பாடுகள் படுவதில்லையே. சோத்திரம். துன்மார்க்கத்தனமாய் நடக்கிறவனுக்கு ஒரு பாடும் இல்லையே. சோத்திரம். ஆனா வசனம் அழகாக சொல்லுகிறது, அவன் ஒரு புல்லை போல மாண்டு போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறது, பாடுபட அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. நீதிமான் பனையை போல என்ன செய்வானாம்? செழிப்பான். இந்த பனைக்கு ஒரு பிரத்யேகதை உண்டு. நீங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மரங்களை எடுத்து பார்த்தாலும் அதற்கு சில பிரத்யேகதை உண்டு. ஒலிவ மரத்தை ஆயிலும், தேவதாரு மரமாயிலும், கேதுரு மரமாயிலும், பனைமரம், இந்த மரங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா அந்த மரங்கள் நீர்ப்பாய்ச்சலான நேரத்திலும் வளரும், வறட்சியான நேரத்திலும் வளரும். கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. அப்படி என்றால் உங்களுக்கு கர்த்தர் பாடுகளையும் வைத்திருக்கிறார். அந்த பாடுகள் முடியும் பொழுது ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. அப்போ பாடுபடணும். அப்போ நீங்க கேட்கலாம், யாருக்கு பாடுண்டு? சோத்திரம். நீதியாய் நடக்க விரும்புகிறவனுக்கு பாடுண்டு. உண்மையாய் நடக்க விரும்புகிறவனுக்கு பாடுண்டு. நேர்மையாய் நடக்க விரும்புகிறவனுக்கு பாடுண்டு. தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவனுக்கு பாடுண்டு. கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவனுக்கு பாடுண்டு. அல்லேலூயா. இயேசு ஐதான் சொன்னான், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் எதை எடுக்கணுமா? சிலுவையை எடுக்கணும். இயேசுனுடைய சீசன் என்று எப்படி அறியப்படுவோம்? சிலுவையை எடுப்பதினால, பாடுகளை படுவதனால. அல்லேலூயா. பவுலை குறித்த ஆவியானவர் என்ன சொன்னார்? அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறதா? கட்டுகளும் காவலும் வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. பாடுகள் வழியாக எப்படி வாழ்வது என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. சோத்திரம். எவ்வளவு பாடு வந்தாலும், எவ்வளவு சவால்கள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு பரியாசங்கள் வந்தாலும் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்குள்ள இயேசு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. பாடுகள் வழியாக, அல்லேலூயா, சோத்திரம், தேவ ராஜ்யத்திற்கு போக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், அவன் சிலுவையை சுமக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கேற்ற பாடுண்டு. அல்லேலூயா. குடும்பம் நடத்துகிறவர்களுக்கு குடும்பம் நடத்துவதற்கேற்ற பாடுண்டு. சோத்திரம். வீட்டில் சமைக்கிற மனைவிக்கு அதுக்கேற்ற பாடுகள் உண்டு. ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதற்கேற்ற பாடுகள் உண்டு. வேலைக்கு போகிறவர்களுக்கு அதற்கேற்ற பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லை என்று ஒருவன் சொல்வானாகில் அது கள்ள உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், சொந்த தகப்பன் பிள்ளைகள் பாடுபடுவதை விரும்புவாரா? சோத்திரம். அப்படி என்று கேட்பார்கள். ஏனென்றால் சோத்திரம், வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை அவர்கள் எடுத்து சொல்வார்கள். ஒரு பிள்ளையை தகப்பன் சுமப்பது போல கர்த்தர் சுமப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சுமப்பார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா தான் நேசிக்கிற புத்திரனை கர்த்தர் என்ன செய்வாரா? சிற்றிப்பார். கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. சிற்றை இல்லாத வாழ்வு, பாடில்லாத வாழ்வு, சோத்திரம், நம்மை தேவ வழியிலே நடத்துவதில்லை. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. பாடுகளை விரும்பணும். கரங்களை உயர்த்தி. சவால்களை விரும்பணும். அல்லேலூயா. சோத்திரம். இந்த பாடுகள் வழியாக நாம் எப்படி தேவராஜ்யத்திற்கு கடந்து செல்ல முடியும்? உபத்திரவங்கள் வழியாக, பரியாசங்கள் வழியாக, நிந்தைகள் வழியாக, அவமானங்கள் வழியாக நாம் தேவராஜ்யத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆனா அதில் எல்லாம் ஒரு இடத்திலையும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள் ஒருபோது நம்மை அமிழ்த்தி போடுவதற்கல்ல, நம்மை உருவாக்குவதற்கு கர்த்தர் தருகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு அல்லேலூயா, இந்த முதல் நாளிலே வந்திருக்கிற நீங்க
பாடுபடுமோ மகிழ்ந்து களி கூறுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவர் போகிற வழியிலே, அந்த இடுக்கமான பாதையிலே உங்களை என்னையும் கர்த்தர் நடத்துகிறார் என்றால் நாம் தேவ சித்தத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுபடுவது நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறார், இதற்காகவே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாடுபட நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பேதுரு சொல்லுகிறார், கிறிஸ்து பாடுபட்டது போல நீங்கள் என்ன செய்யணும்? பாடுபடணும். அது நமக்கு ஒரு மாதிரி. அல்லேலூயா. அப்ப பாடுபடுகிற சிந்தை நமக்கு என்ன வேணும்? வரணும். சோத்திரம். பாடுபடுகிற சிந்தை நமக்கு வரணும். இந்த கடைசி நாட்களில் பாடு இல்லைன்னு சொல்லணும். அல்லேலூயா, சோத்திரம். ஆனா பாடு உண்டு. பாடுகளில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாடுகளில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. எவ்வளவு பாடு வந்தாலும் இன்னைக்கு சோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு படுத்தா நமக்கு கர்த்தர் நல்ல நித்திரையை தருகிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு சமாதானம். அதுதான் கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாடுபடுகிறவர்களை குறித்து வேத வசனம் அழகாக ஒரு பதம் சொல்லுகிறது, பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம், நீதி நிமித்தம், உண்மை நிமித்தம், நேர்மை நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் நீங்க பாடுபட்டீர்கள் என்றால் சோத்ரம், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we are blessed. நம்முடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எப்படி பாடுபட்டார்? அவர் தவறு செய்து பாடுபடல, நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மட்டும் சிலுவையில சகித்து பொறுத்து அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளலைன்னா ஹல்லேலூயா சோத்ரம், நாம இன்னைக்கு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ஹல்லேலூயா சோத்ரம், என்கிறதான கோணத்தில் போயிருப்போம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சகிப்பதற்காக, நீங்களும் நானும் பொறுப்பதற்காக, நீங்களும் நானும் ஹல்லேலூயா பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதற்காக அவர் நமக்காக ஒரு மாதிரியை சிலுவையில வைத்து போனார். ஹல்லேலூயா. அதனால ஹல்லேலூயா பாடுபடுகிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இன்னைக்கு பாடுபடுகிற நீங்கள் உங்களை அவமானமாய் பார்க்கண்டா. பாடுபடுகிற நீங்கள் ஹல்லேலூயா உங்களை ஒரு குற்ற உணர்வோடு பார்க்கண்டா. பாடுபடுகிற நீங்க ஹல்லேலூயா பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்க. சோத்திரம். யோசேப்பை எடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. யாக்கோபை எடுத்து பாருங்க. தாவீதை எடுத்து பாருங்க. எசேக்கியேலை எடுத்து பாருங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சோத்திரம். அந்த தீர்க்கதரிசிக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த இடம் எந்த இடம் தெரியுமா? கடின முகமுள்ள ஜனம். ஹல்லேலூயா. சொன்னா கேட்காதவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், கலக வீட்டார், அவர்கள் நடுவில் ஊழியம் செய்ய ஹல்லேலூயா சோத்திரம் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல சோத்திரம், அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்ற தெரியுமா? நீ இந்த புத்தக சுருளை என்ன செய்யணும்? சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு செங்கலை எடுத்து அதுல எருசலேமை என்ன செய்யணும்? வரையணும். வரைஞ்சு அதுல ஒரு ஓட்டை போட்டு 390 நாள் நீ எப்படி படுக்கணும்? ஒரு கழிஞ்சு படுக்கணும். ஹல்லேலூயா. அவன் சரிஞ்சு படுத்துற கூடாதுன்னு கையும் காலையும் என்ன செய்தாராம்? கெட்டி போட்டாராம். ஹல்லேலூயா சோத்திரம். அது மட்டுமல்ல அப்பத்தை புசிக்கணும்னா மனுஷ வரட்டியில, மனுஷ கஷ்டனத்துல, இல்லை என்றால் மாட்டு சாணத்துல அந்த அப்பத்தை சுட்ட என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் தலை என்ன அடி? மொட்டை அடி அப்படின்னாரு. சோத்திரம். தலைய மொட்டை அடி அப்படின்னாரு. அதோட விட்டாரா? ஹல்லேலூயா சோத்திரம். கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை பழமொழியாக்குறேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நான் உன்னை அடையாளமாக்குறேன் அப்படின்னாரு. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு பரதேசிய போல பிரயாணம் பண்ணி போ அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து இந்த பாடெல்லாம் கொடுத்தா ஒருத்தரும் ஊழியத்துக்கு வர மாட்டேனும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பாடுகள் கூட கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, ஒரு பரதேசிய போல நீ என்ன செய்? துணியை ஹல்லேலூயா பேக் எல்லாம் கட்டிட்டு என்ன செய்? நீ என்ன செய்? நடந்து போ அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விருப்பமானவ உன் சொந்த மனைவி மரித்து போவா, ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? அழப்படாது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நீ கரையக்கூடாது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்றாரு எசேக்கியேலை பார்த்து, நீ ஒரு
பெரிய பானை கொப்பரை வாங்கி அதுல காளை மாடை வெட்டி போட்டு என்ன வை, பொங்கல் வை அப்படிங்கிறாரு. அல்லேலூயா சோத்திரம். ஒரு தீர்க்கதரிசியை படாத பாடுபடுத்துறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் அந்த தீர்க்கதரிசிக்கு எந்த தீர்க்கதரிசியும் கிடைக்காத சில மகிமையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என்ன செய்தா தெரியுமா? பாபிலோனில் இருந்து அவனுடைய தலையை உயர்த்தி எருசலேமில் என்ன நடக்குன்னு காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் அவனை கொண்டு போய் தீர்க்க தரிசனம் உரைக்க வச்சு ஒரு சேனையை கர்த்தர் எழுப்ப வைத்தார். அந்த சேனை தான் நெகேமியா, எஸ்ரா, அல்லேலூயா சோத்திரம், சகரியா, அல்லேலூயா செப்பனியா, ஆகாய் போன்ற ஒரு சேனையை எழுப்ப வைத்தார். அல்லேலூயா. அந்த சேனை தான் எருசலேமில் வந்து தேவாலயம் கட்டினது. அல்லேலூயா. எருசலேமிலுடைய தேவாலயத்தை மட்டும் அல்லேலூயா சோத்திரம் கட்டுவதற்கு ஒரு சேனை எழுப்பல, அந்த தேவாலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று வரைபடத்தையும் எசேக்கியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு சில உன்னத அனுபவங்களை தரணும்னா, அல்லேலூயா சில மேலான அனுபவங்களை தரணும்னா கர்த்தர் சில பாடுகள் வழியாக கடத்தி செல்லுவார். அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம். உன்னத அனுபவம். நீங்க அடிக்கடி எசேக்கியேலின் புத்தகத்தை வாசித்து பார்த்தா இந்த பதங்களை பார்க்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை காலூன்றி என்ன செய்தாரா? நிக்க பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை உயர கொண்டு போனார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில பாடுகளை வேண்டான்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. நீதி நிமித்தம், கிறிஸ்துவ நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் நீங்க நன்மை செய்து சில பாடுகளை தருகிறாருன்னா சில உன்னத அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால இன்றைக்கு ராஜாயங்கரம் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த 4 பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சீக்கிரமாக தியானித்து பாடுகளில் என்ன செய்யணும் என்பதை தியானித்து விடுதலைகளோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 1, கர்த்தர் நமக்கு தருகிற 4 விதமான பாக்கியங்கள். பாடுகள் வழியாக கடந்து செல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற 4 பாக்கியங்கள். 1 சோத்திரம், அவர்கள் பாவத்தை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் பாடுகள் ஊடாக கடந்து செல்லுகிறவர்கள் தான் ஜெயத்தை பெறுவார்கள். கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. இயேசு சிலுவையில் என்ன சிறந்தாரா? வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எக்ஸாம் எழுதுகிறவங்களை தான் பாஸா ஃபெயிலான்னு என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா சோத்திரம். பேதுரு அழகாக சொல்லுகிறார். சோத்திரம். பேதுரு என்ன சொல்லுகிறார்? பாடுபடுகிறவன் இனி மாம்சத்துக்குரியவனாயிராமல் அவன் பாவத்தை விட்டு என்ன செய்வானா? ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு கர்த்தர் பாவத்திலிருந்து ஜெயம் தரணும்னா, பாவத்தை சிலுவையில் அறையணும்னா, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளை எங்க அறைகிறார்களா? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் எதை வென்றாரா? பகையை வென்றார். அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம். உங்க வீட்டில் பகை நிமித்தம் போராட்டம் வந்தா, அல்லேலூயா, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், பகையை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. பாடுபடுகிறவர்களுக்கு ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். பாடுபடுகிறவர்களுக்கு அல்லேலூயா சோதனையை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார். யாரெல்லாம் பாடுகள் வழியாக போகிறீர்களோ அல்லேலூயா உங்களுக்கு தான் கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. பாடுபடுத்துகிறவர்களுக்கு அல்ல, பாடுபடுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. நீங்க பாடுபடுறீங்களா? இன்னைக்கு நிறைய பாடுபட்டுட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? ஒரு நாள் நீங்க பாட ஜெயிக்க போறீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் பகையை ஜெயிக்க போறீங்க. அல்லேலூயா சோத்ரம். ஒரு நாள் அல்லேலூயா இயேசு எப்படி ஜெயித்தாரா? பகையை சிலுவையில் என்ன செய்தாரா? ஆணி அடித்து ஜெயித்தார். அல்லேலூயா. சிலுவையை சுமக்கிறவர்களுக்கு தான் ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எக்ஸாம் எழுதுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் நல்ல மார்க்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா சோத்ரம். பாடுகள் வழியாக போன யோபுவை தான் அந்த பாடுகளை ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. பாடுகள் வழியாக போன தாவீதை தான் கர்த்தர் ஜெயவானாய் மாற்றினார். அல்லேலூயா. பாடுகள் வழியாக போன யோசேப்பை தான் கர்த்தர் ஜெயிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நீங்க ஜெயம் பெறணும்னா என்ன வேணும்?
பாடு வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு பாடுகள் வந்தாதான் ஜெயம். அதனால தான் பவுல் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு. அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனைக்காக எங்களை எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் பவுல் வெற்றி சிறக்க காரணம் என்ன தெரியுமா? பாடுகளை தைரியமா எதிர்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சவாலை ஜெயிக்கணும்னா சவாலுக்குள்ள என்ன செய்யணும்? போணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலுவையை ஜெயிக்கணும்னா சிலுவை என்ன செய்யணும்? சுமக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைக்கணும்னா சிங்க கெபிகளுக்குள்ள போணும். அல்லேலூயா. அக்கினியை கர்த்தர் அவிக்கணும்னா அக்கினிக்குள்ள என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பாடுபட, யாரெல்லாம் சவால்களை சந்திக்க ஸ்தோத்திரம் விருப்பமுடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. எபேசியர் 2:16 அழகாக சொல்லுகிறது, வாசியுங்கள். எபேசியர் 2:16. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாயிருந்த நடுச்சுவரை தகர்த்து ஒழித்து இரு திறத்தாரையும் உண்டாக்கும். கொலோசியர் 1:20 ஸ்தோத்திரம் 21 வசனங்களிலே அழகாக சொல்லப்பட்ட பகைய சிலுவையில் என்ன செய்தாரா? ஆணி அடித்து ஜெயித்தார். கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை காரணம் இல்லாம பகைக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட பாடுகள் ஊடாக போகிறீங்கன்னா ஒரு நாள் பகையை ஜெயிக்க போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யோசேப்பை காரணம் இல்லாம பகைத்தார்கள். அல்லேலூயா. யோசேப்பு ஒரு தப்பும் பண்ணல. செய்த தப்பு என்ன? அவங்க செய்த தப்ப போய் யாரிடத்துல சொல்லி கொடுத்தான்? அப்பாட்ட சொல்லி கொடுத்தான். அதுதான் தப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் சொப்பனத்தை கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் அந்த சகோதரர்கள் நிமித்தம் அந்த பகையை இவன் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குழியை ஏற்றுக்கொண்டான். போத்திபாருடைய வீட்டில் உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டான். சிறைச்சாலையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இப்பொழுது யாரெல்லாம் அவனை பகைத்தார்களோ பகைத்தவர்களுக்கு இவனுடைய கரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் தீமைக்கென்று செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பகையை ஜெயிக்கணும்னா, பாவத்தை ஜெயிக்கணும்னா, மாம்ச இச்சையை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? பாடு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாம்சத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அல்ல, அந்தகார வானமண்டல பொல்லாதாவிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்துல போராட போகல யோசேப்பு. ஸ்தோத்திரம். அவன் என்ன ஏன் பகைத்தங்கன்னு கேட்க போகல. நம்மளை போல நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆள் சண்டைக்கு வந்தா திரும்ப நம்மளும் என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம். இன்னைக்கு சண்டைக்கு போகாதீங்க. அல்லேலூயா. இயேசு வாய்த்துறவாதவராய் எப்படி இருந்தாரா? மௌனமா இருந்தார். அல்லேலூயா. மயிர் கத்தரிக்க கொண்டு போகிற ஆட்டை போல எப்படி இருந்தாரா? வாய் திறவாதவராய் இருந்தார். அல்லேலூயா. நீங்க வாய் திறவாம அமைதியாக அந்த பாடுகள் வழியாக போய் பாருங்க, உங்க தலையை கர்த்தர் வெட்கப்படுத்தின இடத்துல உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுபடுகிறவனை சும்மா இருக்க விட மாட்டார். அவனுக்கு நிச்சயமாய் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஏன்னா நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் பாடுபட்டு அப்படியே மரிச்சு போகல, 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். அவர் மரணத்தை ஜெயித்தா, அவர் பாதாளத்தை ஜெயித்தா, தன்னுடைய சரீரத்தில் வந்த காயத்தை ஜெயித்தார், மனசுல வந்த காயத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. சத்துருக்கள் செய்ததான எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார்னா இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஜெயிக்க கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாவங்களை நீக்க வெளிப்படையாக நமக்காக சிலுவையில் பலியானார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நீக்க, இல்லைன்னா ஜெயிக்க. ஸ்தோத்திரம். இயேசு பாவத்தை சிலுவையில் என்ன செய்தாரா? ஜெயித்தார். ஸ்தோத்திரம். அடிச்சவனை திருப்பி அடிக்கல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குத்துனவனை திருப்பி என்ன செய்யல? குத்தல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அவர் அதையெல்லாம் ஜெயிக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தா அவருக்கு மகிமை உண்டு. அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி இருந்தா ஒருத்தனும் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த மகிமை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அல்லேலூயா இவர் அதையெல்லாம் ஜெயித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்கிற கிருபையை தருவாராக. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஆண்டவரே, பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற, மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிற இந்த ஜனத்திற்கு, இந்த டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. போராடுகிறவனுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பாடுகள் வழியாக போகிறவனுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஒரு மாசம் தாண்டி என்ன வரும், ரிசல்ட் வரும். அல்லேலூயா. பாடுபடுகிறதுக்கு ரிசல்ட் என்ன தெரியுமா, ஜெயத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. பாடுபடுகிறவன் தான் ஜெயிப்பான். அல்லேலூயா. பாடுபடாதவன் என்ன செய்ய மாட்டான், என்ன செய்ய மாட்டான், சோத்திரம், ஜெயிக்க மாட்டான். சோத்திரம். அல்லேலூயா. அவன் ஜெயிக்கிறவன் அல்ல. அவனுக்கு வாழ்க்கையில ஒரு பாடு வந்தாலே பொசுக்கு என்ன செய்வான், விழுந்து போவான். சோத்திரம். அல்லேலூயா. உங்களை என்னை கர்த்தர் பாடுகள் வழியாக நடத்துகிறபடியால் கர்த்தரை சோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது சோத்திரம், கர்த்தர் வைத்திருக்கிற பாக்கியம் என்னன்னா, பாடுகளிலே தான் கர்த்தர் தேவ பலனை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று, பாடுகளிலே ஜெயிக்க வைக்கிறார், பாவத்தை ஜெயிக்க வைக்கிறார். இரண்டாவது, பாடுகளிலே கர்த்தர் பலனை தருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மாம்ச பலன் அல்ல, சோத்திரம், அறிவினால் வருகிற பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து கர்த்தர் பலனை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அழகாக சொல்லப்பட்டு வாசிங்க. சோத்திரம். 2 கொரிந்தியர் 13:4. 2 கொரிந்தியர் 13:4. சீக்கிரமாக. சரி, 1 கொரிந்தியர் 13:4. 2 கொரிந்தியர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:4. 2 கொரிந்தியர் 13:4. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் பலவீனராயிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் நாங்க என்ன செய்யறோம், பிழைத்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. இரண்டாவது, பாடுபடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலனை தருகிறார். என்ன தருகிறாரா, பலனை தரு. மாம்ச பலன் அல்ல. சோத்திரம். நீங்க உண்மையா பாடுபட்டு பாருங்க, சத்தியத்தின் நிமித்தம் பாடுபட்டு பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் பலனை தருவார். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும். அல்லேலூயா. நீங்க நீதி நிமித்தம் பாடுபட்டு அல்லேலூயா நொந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு எப்படி பைத்தியம், நமக்கு எப்படி இருக்கு, தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாடுபடுறீங்களா, பாடுபடுறவனுக்கு தான் பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஒரு விஷயம், தாவீது பயங்கரமா பாடுபட்டான். பலன் இல்லாத போக மட்டும் என்ன செய்தானா, அழுதான். அல்லேலூயா. சோத்திரம். திடனற்று போக மட்டும் அழுதான். சோத்திரம். ஒரு பலன் இல்லை, ஏங்கி ஏங்கி அழுதான். சோத்திரம். அந்த நேரத்திலும் அவனுக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். அல்லேலூயா. என்ன பலன் தெரியுமா, இழந்து போனதெல்லாம் திருப்புகிற ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க பாடுபடுறவனுக்கு தான் என்ன உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா. பாடுபடாதவனுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, பலன் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. 6 மாசம் ட்ரைனிங் எடுத்தாதான் சோத்திரம் மிலிட்டரியில அவனை பலன் உள்ளவன் அற்றவன் என்று என்ன செய்வனும், தீர்மானம் பண்ணுவனும். சோத்திரம். நீங்களும் சத்தியத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், நீதி நிமித்தம், உண்மை நிமித்தம், நியாயத்தின் நிமித்தம் அல்லேலூயா பாடுபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கிறிஸ்துவின் பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் இவனுக்கு முடிஞ்சு போனான்னு. அல்லேலூயா. சோத்திரம். முடிஞ்சு போனான்னு சொல்ற நேரத்தில் இவனுக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தான் அப்படிதான் நினைச்சான். இயேசுவை சோலி என்ன செய்தாச்சு, முடிச்சாச்சு, கல்லறையில வச்சாச்சு. அல்லேலூயா. சோத்திரம். அவன் வச்சாச்சுன்னு சொல்லிட்டு போறதுக்கு அல்லேலூயா சோத்திரம் அடுத்த நாள் 3வது நாளில அல்லேலூயா முத்திரையை கர்த்தர் உடைச்சு உயிரோடு வந்தது போல
ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை யாருக்கு கத்த தர்றாருன்னா பாடுபடுகிறவர்களுக்கு தான் கத்த தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாடுபடுகிறவர்களுக்கு தான் தீமைகளை சகிக்கிற ஒரு பலன். அல்லேலூயா, பொறுக்கிற ஒரு பலன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகிக்கிற பலன் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? பாடுபடுறவங்களுக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பாடுபட விருப்பம் இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்க, ஸ்தோத்திரம். உடனே தொட்டா வாடிய போல என்ன செய்யணும்? தொட்டா வாடிய தெரியுமா? தொட்டா உடனே என்ன செய்யும்? பாடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா பாடுபடுறவனை என்ன சொன்னாலும் முகம் வாடாது. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, பலன் இருக்கு, வல்லமை இருக்கு. அல்லேலூயா. ஒரு பவுல பார்த்து ஒரு தீர்க்கதரிசி, அகபு தீர்க்கதரிசி சொல்றான், நீ போற இடத்துல ஒன்ன என்ன செய்வனும்? கயிறுனால என்ன செய்வனும்? கெட்டுவனும். ஸ்தோத்திரம். ஒன்ன அடிப்பனும். ஸ்தோத்திரம். அதனால நீ என்ன செய்யாத? போகாத எருசலேமுக்கு. ஸ்தோத்திரம். அகபு தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொன்னது போல தேசத்தில் என்ன செய்தது? நடந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? ஐயோ ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, எனக்கு அடிகட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன கைத்தினால கட்டுவணும்னு சொல்லிட்டு 3 நாள் உட்கார்ந்து கட்ட விழுக்கிற உபவாச ஜெபம் நடத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன உபவாச ஜெபம் நடத்துவோம்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பவுல் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? என் மனசை கரைய பண்ணாதீங்க, நான் அடி வாங்கவும் கிறிஸ்துவ நிமித்தம் கட்டப்படவும், அல்லேலூயா, கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை கொடுக்கவும் நான் அல்லேலூயா ஆயத்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? தீர்க்கதரிசி சொன்னது போல அவனை கெட்டுச்சனும். அல்லேலூயா. கெட்டின பிற்பாடு அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ராயனுக்கு முன்னாடி நிக்க கத்தர் வைத்தார். அல்லேலூயா. கப்பல் சேதத்துக்கு பாதுகாத்தார், மெலித்தா தீவிலையும் பாதுகாத்தார். நீங்க கடைசி அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து பார்த்தா அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 2 வருடம் சமாதானமான ஊழியத்தை செய்ய கத்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுபட விட்டு கொடுக்கிறவர்களுக்கு தேவ பலன் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாசிட்டிவ் வைப்னு எல்லாம் சொல்றாங்களே, எனர்ஜின்னு எல்லாம் சொல்றாங்களே, அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது பாடுபட விருப்பம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பாடுபட. ஸ்தோத்திரம். நீங்க இந்த முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் 10 நிமிஷம் கூட என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அடுத்து 10 நிமிஷம் எதா மாறும்? 20 நிமிஷமா மாறும். 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அடுத்து நேரம் போகிற அளவில் தெரியாம முழங்காலிட ஒரு பலன் கிடைக்குன்னா அது மனுஷ பலன் அல்ல, அது தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை மைமைப்படுத்தலாமே. பாடுகள் வழியாக போகிற உங்களை தான் கத்தர் பலப்படுத்த போகிறார். பாடுகள் வழியாக போகிற உங்களுக்கு தான் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கத்தர் தரப்போகிறார். பாடில்லாதவன் பலவீனன். அல்லேலூயா. பாடில்லாதவன் யாரு? பலவீனன். அல்லேலூயா. பாடுகள் வழியா போறவன் பலவான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 முறை தான் ஜெபம் பண்றார் பவுல். ஆண்டவரே, இந்த முள்ளு என்ன விட்டு என்ன செய்யணும்? நீங்கணும். நம்ம 3 தடவை கேட்கலன்னா இன்னும் 40 நாள் என்ன செய்வோம்? உபவாசம் போடுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, இதை குறித்து நீ என்ன செய்யப்படாது? பேசப்படாது. அல்லேலூயா. முள்ளு உன் சரீரத்தில் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆனா உனக்கு நான் பலன் தர போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சரீரத்தில் பாடுகளை சுமக்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்துவ நிமித்தம் எத்தனை பேர் பாடுகளை சுமக்கிறீங்க? ஆராதிக்கிறது நிமித்தம், வேத வசனத்தை தியானிக்கிறது நிமித்தம், ஊழியம் செய்கிறது நிமித்தம் நீங்க உங்க சரீரத்தில் பாடுகளை சுமக்கிறீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கர்த்தர் பலனை தரப்போகிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் தரப்போகிறார். கிறிஸ்து பலவீனராய் சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா வல்லமை உள்ளவராய் அவர் எழும்பினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது 2வது நன்மை. அல்லேலூயா. 3வது ஸ்தோத்திரம், பாடுகள் நமக்கு தருகிற 3வது பாக்கியம், ஆசீர்வாதம் என்னவென்றால் நமக்குள்ள தெய்வீக சுபாவத்தை உருவாக்குறது. அல்லேலூயா. பாடுகள் நமக்குள்ள எதை உருவாக்குறது? தெய்வீக சுபாவத்தை உருவாக்குறது. ஸ்தோத்திரம். திவ்ய சுபாவம் உடையவர்களாய் மாற்றுகிறது, அன்பை உருவாக்குறது, சமாதானத்தை உருவாக்குறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தையில அடிகோடிட்டு சொன்னால் நம்மை பக்குவப்படுத்துகிறது. அல்லேலூயா. பாடுபடாதவன் பக்குவமா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும்?
சோத்திரம். மனுஷர்களை எப்படி புரியணும்? அல்லேலூயா சோத்திரம். உங்களை திராணி உள்ளவர்கள் ஆக்குவது இந்த பாடா இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குள்ள பொறுமை, சகிப்புத்தன்மை, சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கணும்னா அல்லேலூயா என்ன படணும்? பாடுபடணும். அல்லேலூயா. சில பாடுகள் வழியாக போகும்போது தான் சில பாடுகள் நமக்கு ஒன்றும் இல்லாதது போல தோணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. காலைல ஒரு கிரீச்சு வந்தாலே சோத்திரம், சின்னதா ஒரு ரத்தம் அல்லேலூயா பட்டாலே அதை எல்லார் இடத்துலையும் என்ன செய்யும்? கொண்டு காட்டும். ஐயோ என் கையை பாருங்க, எனக்கு கையில் என்ன வருது? ரத்தம் வருதுன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் மரம் வெட்டுற ஆளை பாருங்க. அல்லேலூயா சோத்திரம். உடம்பெல்லாம் கீறி இருக்கும், ஆனாலும் அதை ஒரு பொருட்டா எண்ண மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாடுபடுறீங்கன்னா அல்லேலூயா இன்னைக்கு ராத்திரி அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள திவ்ய சுபாவம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. மரண பரியந்தம் தன்னை என்ன செய்தாரா? தாழ்த்தினார். சோத்திரம். அவர் பட்ட பாடுகளினாலே எதை கற்றுக்கொண்டாரா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். சோத்திரம். திவ்ய சுபாவம் உங்களுக்குள்ள வரணுமா? அல்லேலூயா. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சோத்திரம். அடி செய்கிற உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டான். அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. ஒரு அடி கொடுத்தா சில பிள்ளை எப்படி இருக்கும்? அமைதலா இருக்கும். அந்த அடி எதுக்கு கொடுக்கப்பட்டது? அமைதலா இருக்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா சோத்திரம். 1 தெசலோனிக்கர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, பாடுகள் வர்றனால தைரியம் கிடைக்குது. அல்லேலூயா. வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2:2. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம், வெகு போராட்டத்தோடு சுவிசேஷத்தை நம்முடைய தேவனுக்குள் என்ன கிடைச்சதா? தைரியம் கிடைச்சது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. ஸ்கூல்ல பார்த்துருக்கீங்களா? சோத்திரம். தைரியமா முன்ன நிக்கிற பிள்ளை யாரு? சோத்திரம். ஹெட் மாஸ்டருக்கு ஆபீஸ்ல நிக்கிற பிள்ளை, அடி வாங்கி நிக்கிற பிள்ளைக்கு தைரியம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளை என்ன செய்யப்படாது? அடிக்கப்படாது. பண்டெல்லாம் அப்படி இல்லை. குற்றம் செய்தா பெஞ்சுக்கு மேலே எழும்பி நிற்கணும், ஆஃபீஸ் ரூமில் போய் நிற்கணும், நடு கிரவுண்டில் வெயிலில் என்ன இடணும்? முழங்கால் படி இடணும். அல்லேலூயா சோத்திரம். இதெல்லாம் செய்து அவனுக்குள்ள என்ன வரும்? தைரியம் வரும். ஆனா உலகத்தில் ஒரு காரியத்துக்கு அவ்வளவு தைரியம் வந்தா கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்ட பட உங்களுக்குள்ள தைரியம் வரும். அல்லேலூயா. நீதிமானுக்கு அநேக பாடுகள் உண்டு, ஆனா ஒவ்வொரு பாடுகளிலும் அவனை கர்த்தர் காப்பாற்றி விடுவார். அல்லேலூயா. அதனால தான் அவன் சிங்கத்தை போல எப்படி இருக்கிறானா? தைரியமா இருக்கிறான். அல்லேலூயா. உங்களுக்குள்ள தைரியம் வரணுமா? உங்களுக்குள்ள தெய்வீக சுபாவம் வரணுமா? அல்லேலூயா. உபத்திரவம் எதை கொண்டு வருகிறது? பொறுமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. தெய்வீக சுபாவத்தை கொண்டு வருகிறது. பாடுபடுகிறவர்களுக்கு தான் தெய்வீக சுபாவத்தில் கர்த்தர் பங்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாடுபடும் பொழுது என்ன செய்யலாம்? பதில் வையல்ல, மிரட்டல்ல. சோத்திரம். திருப்பி தாக்கல்ல. சோத்திரம். அந்த தெய்வீக சுபாவம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் நானும் பாடுகளில் போனோம். அல்லேலூயா. 4வது, பாடுபடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன மேன்மையை வைத்திருக்கிறார்னா பலனை வைத்திருக்கிறார், பிரதிபலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாடுபடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாராம்? பிரதிபலன். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளினால் என்ன கிடைக்கிறான்? சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. நல்ல பாடுகள் வழியா கடந்து செல்றவங்க ஒரு ஆள்கிட்ட பேசினா அவங்களுக்கு தானே என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். அல்லேலூயா. நல்ல பாடுபட்டு அல்லேலூயா தைரியமா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட உங்க பிரச்சனையை போய் சொல்லி பாருங்க. எடுத்தோன்னு சொல்ல, ஐயே இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு ஸ்வஸ்ததை உண்டாகும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பாடுபடாதவன்கிட்ட போய் சொல்லி பாருங்க, நீங்க சொல்லும்போதே ஒப்பாரி வச்சு ஆடுவான். அல்லேலூயா சோத்திரம். அப்ப இருக்கிற தைரியமும் நம்மை விட்டு
போய்விடும். சோத்திரம், அல்லேலூயா. அப்போ சுகம் உண்டாகிறது. இரண்டாவது, சிங்காசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து, நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், கர்த்தர் எனக்காக சில கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது, மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 4:13 வாசிங்க. ரோமர் 8:17 கூட வாசிங்க. ரோமர் 8:17. மகிழும்படியாக அவருடைய பாடுகளில் என்ன செய்யணுமா? பங்காளிகளாகணும். அல்லேலூயா. கிறிஸ்து வரும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டவர்களுக்கு அவர் மகிமையோடு வரப்போகிறார். அல்லேலூயா. பிரதிபலன் மகிமையை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ரோமர் 8:17 கூட வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபடுகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பாடுபட்டா சுவிசேஷத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், ஆராதனை நிமித்தம், அல்லேலூயா, பரிசுத்தமாய் வாழுகிறது நிமித்தம் நீங்க பாடுபட விட்டு கொடுத்தா கிறிஸ்து வருமோ உங்களுக்கு என்ன உண்டா? மகிமை உண்டு. அல்லேலூயா. 4 பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாடுபடுறவனை கர்த்தர் சுகமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கைவிட மாட்டார். இரண்டாவது, பாடுபடுறவனை கர்த்தர் சிங்காசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆளுகையை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார். மூன்றாவது, பாடுபடுகிறவனுக்கு கர்த்தர் நல்ல கிரீடங்களை கொடுப்பார். நான்காவது, பாடுபடுகிறவனுக்கு கர்த்தர் மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்? பாடுபடும்போது என்ன செய்யப்படாது? முறுமுறுக்கப்படாது. அல்லேலூயா. பாடுபடும்போது என்ன செய்யப்படாது? முறுமுறுக்கப்படாது. அல்லேலூயா. சிலுவையை சுமக்குமா அறுத்து என்ன செய்யப்படாது? சுமக்கப்படாது. ஜோம் பண்ணுமா திட்டி திட்டி என்ன செய்யப்படாது? ஜோம் பண்ணப்படாது. அல்லேலூயா. ஆராதிக்குமா சர்ச்சுக்கு வருமோ அல்லேலூயா நொந்து நொந்து வரப்படாது. அல்லேலூயா. மாறாக எப்படி வரணும் தெரியுமா? அல்லேலூயா, மேன்மை பாராட்டிட்டு வரணும். அல்லேலூயா. சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிற காரியம், நான் கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்டுவேன், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன், என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தந்திருக்கிற பாடுகளுக்காக நீங்க முறுமுறுக்காம அல்லேலூயா மேன்மை பாராட்டி பாருங்க. நீங்க சொல்லணும், இந்த பாடுகள் வழியாக போறதுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு பாக்கியத்தை தந்தாரே. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பாக்கியத்தை தந்தாரே என்று சொல்லி நீங்க பாடுபடுறத மேன்மையா எண்ணணும். தாழ்வு மனப்பான்மையா பார்க்கப்படாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில நீங்க பாடுபடுறத குறித்து நீங்க மேன்மையா எண்ணணும். ஏன்னா பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த பாடுகள் வழியாக போனார்கள். அல்லேலூயா. பவுல் அந்த பாடுகள் வழியாக போனார். இயேசு நமக்காக பாளையத்துக்கு புறம்பே அவர் பாடுபட்டாருன்னா நீங்க வெட்கப்படக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. பாடுபடுகிறதற்காக நீங்க அதை மேன்மையா எண்ணினா உங்களுக்கு கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. இரண்டாவது, பாடுகளிலே நீங்க கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. பாடுகளில் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். யோபு என்ன செய்தார்? ஸ்தோத்திரம். எல்லா பாடுகளும் அல்லது உபத்திரவங்களும் வேதனைகளும் அவன் காதுல வரும்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. 1 பேதுரு 4:16 தான் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாடுகளில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. பாடு நேரத்தில் உங்க வாயில ஒரு ஸ்தோத்திரம் வந்தா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சாச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பாடு அல்லேலூயா அப்படின்னு நினைக்கப்படாது, கேட்கப்படாது. என்னைக்கும் பாடு தராருன்னா என்னைக்கும் மகிமை தர போறாரு எதிர்காலத்தில். அல்லேலூயா. என்னைக்கும் சில மேன்மைகளை கர்த்தர் தர போறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில விடுதலைகளை தரப்போகிறார். அதை நினைச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்து பாருங்க. அல்லேலூயா. அவங்க பிடிச்சி இயேசுவை இன்னும் குறித்து அறிவிக்க கூடாதுன்னு பிடிச்சி என்ன செய்யணும்? அடிக்கணும், திட்டணும், அவமானப்படுத்தணும். அவைய சந்தோஷத்தோடு துதித்துட்டு வந்தனும். அல்லேலூயா,
அல்லேலூயா. இன்னும் 2 பாடு வருமா, சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. எப்பவும் ஜெபமான்னு கேட்காதீங்க. ஜெபிக்கிறது ஒரு சிலுவை, ஆனா அதுல பழகினா அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. வேதம் வாசிப்பது சில வேளை ஒரு சிலுவை, ஆனா அதுல பழகினா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொன்னோன்னு என்ன உண்டாகணும்? மகிழ்ச்சி உண்டாகணும். ஆலயத்துக்கு வரமா நடைய காத்து சோத்திரம் பண்ணிட்டு வரணும். அல்லேலூயா. பைபிளை எடுத்துட்டு என்ன செய்யணும்? காரி துப்புணும். அல்லேலூயா, துப்பட்டும். அல்லேலூயா. மகிமை இதுக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மகிமையை இதுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால சந்தோஷப்படணும். 3வது அல்லேலூயா. பாடுகள் 3வது வருமா என்ன செய்யணும்? மகிழ்ந்து களி கூறணும். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களி கூறு. சோத்திரம். பாடு வருமா? சந்தோஷப்படணும். அல்லேலூயா. நல்லா சிரிக்கணும். அல்லேலூயா. பவுல் செயலில் இருந்துட்டு தான் லெட்டர் எழுதுறாரு. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுதும் எப்படி இருங்கள்? எப்பொழுதும் என்ன இருங்கள்? அத்திமரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தா இந்த சந்தோஷத்தை யாரையும் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சந்தோஷப்படணும். அல்லேலூயா. பாடுகள் வருமா? சந்தோஷப்படணும். 4வது, பாடுகளில் ரிவெஞ்ச் எடுக்க போகக்கூடாது. அல்லேலூயா. பழி வாங்க என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. உண்மையா நியாயம் செய்கிறவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதில் நின்றுட்டு சொல்லணும், கர்த்தாவே நீர் என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணும்? பாடுகளில் வெட்கப்படாம, பயப்படாம, கலங்காம தைரியமாய் பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பாடுகளை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் செய்தா அல்லேலூயா உங்களுக்கு கர்த்தர் சில பிரதிபலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையை வேண்டான்னு சொல்லாதீங்க. இயேசுவை பின்பற்றணும்னா சிலுவை சுமக்கணும். இயேசு அல்லேலூயா பாடுபட்டது போல நாமும் பாடுபடணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வேணும். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமே. பாடுபடுகிறவர்களுக்கு அவர் பலனை தருகிறார். பாடுபடுகிறவர்களுக்கு அவர் ஜெயத்தை தருகிறார். பாடுபடுகிறவர்களே அல்லேலூயா அவர் பிரதிபலனை தருகிறார். பாடுபடுகிறவர்களே கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கு குறைவில்ல பலனையே கூவிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கு குறைவில்ல பலனையே கூவிய கொடுத்திடுவார். மீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. மீதில் வேகம் வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர்
மகிழ்ச்சியோடு அகமதில் வாராரே. வீண்டவரோமே லோகமே சொல்ல வேதினியை விடுவார். வீண்டவரோ மேலோகமே சொல்ல மேதினியை விடுவார். வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. வேகமீதில் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கு பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கு பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமீது வேகமாறாரே. மேகமீது இயேசு ராஜன் வேகமாறாரே. கரங்களை தட்டி கிறிஸ்துவனுடையவர்கள் என்று அறியப்படுவது, நீங்க இடுக்கமான வாசல் வழியே போவது, நீங்கள் பாடுகள் வழியாய் போவது, நீங்கள் சிலுவை சுமந்து போவது. ஓ ராமா சக்கரா துரா பலமா. இன்றைக்கு பாடுபட விட்டு கொடுங்க. பாடுகளில சந்தோஷமா எண்ணுங்க. பாடுகளில மகிழ்ந்து களி கூறுங்க. நீங்க பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஓ ராமா சக்கரா துரா பலமா. இந்த லைவ் வழியாய் பார்க்கிற நீங்க கிறிஸ்துவ நிமித்தம், நீதி நிமித்தம், உண்மை நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம், ஓ தேவ பக்தியாய் வாழுகிற நிமித்தம் நீங்க பல பாடுகள் ஊடாக போகிறீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நெவர் கிவ் அப். நீங்க விட்டுவிட வேண்டாம். கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார். கர்த்தர் தேவ பலனை தரப்போகிறார். கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்த போகிறார். கர்த்தர் ஹல்லேலூயா உங்களுக்கு பிரதிபலனை தரப்போகிறார். கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலனை தரப்போகிறார். பாடுபடுகிற மனோபாவம், பாடுபடுகிற மனோபாவம், சிலுவை சுமக்கிற மனோபாவம் நமக்குள்ளே வருவதாக. ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தலாமே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தலாமே. இன்னைக்கு பாடுபடுகிற ஒரு மனோபாவத்தை கர்த்தர் தரட்டும். அவர் பாடுபட்டு சிலுவையில மரித்தார். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் நம்முடைய பிரசங்கத்தின் மையம். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியம். ஆனா நமக்கு அது தேவ பலன். நமக்கு அது பிரதிபலனை கொடுப்பது. நம்மை அது பக்குவப்படுத்தும். நம்மை ஜெயாளியாய் அது மாற்றும். நம்மை வெற்றி சிறக்க பண்ணும். எனக்கு எத்தனை பேர் உங்களை விட்டு கொடுக்கிறீங்க? அல்லது இயேசு பாவம் செய்யாதவராய் பாடுபட்டார். சில நேரத்தில் நம்முடைய மதீனத்தின் நிமித்தம் நாம் பாடுபடுகிறோம். அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், தீமை செய்து பாடு அனுபவிக்கிறதுனால் என்ன பிரயோஜனம்? ஆனா நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நன்மை செய்து பாடு அனுபவிப்பது, சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடு அனுபவிப்பது, ஊழியத்தின் நிமித்தம் பாடு அனுபவிப்பது, அழைப்பின் நிமித்தம் பாடு அனுபவிப்பது, அது தேவ சித்தம். அந்த சித்தத்தில் நீங்க போறீங்கன்னா, அந்த சித்தத்தில் நீங்க கடந்து செல்லுகிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். உங்களை கர்த்தர் ஜெயாளியாய் மாற்ற போகிறார். உங்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண போகிறார். நீங்க சிலதை ஜெயிக்க போறீங்க. நீங்க பகையை ஜெயிக்க போறீங்க. நீங்க பாவத்தை ஜெயிக்க போறீங்க. நீங்க போராட்டத்தை ஜெயிக்க போறீங்க. இரண்டாவது உங்களுக்கு கர்த்தர் தேவ பலனை தர போகிறார். உங்களுக்கு ஒரு உயிர் தெழுதலின் வல்லமையை, ஒரு தேவ வல்லமையை கர்த்தர் தரப்போகிறார். மூன்றாவது உங்களை கர்த்தர் சீர்படுத்தி, உங்களை கர்த்தர் பக்குவப்படுத்தி அவருடைய சுபாவத்தை தந்து, நான்காவது உங்களுக்கு சில பிரதிபலனை தரப்போகிறார். உங்களை சுகமாக்க போகிறார். உங்க காயத்தை தழும்பாய் மாற்ற போகிறார். உங்களுடைய தழும்புகளினால் சுகத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள்.
இயேசுவை ஏற்றுக்கொண்டா பாடில்லை என்று சொல்லுகிறவர்கள் நடுவில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாடுகள் வழியாய் போங்கள். இயேசுவை உன்னத தேவன் எல்லா நாமத்துக்கு மேலான நாமமுடையவராய் மாற்றினாருன்னா உங்க பேரை கர்த்தர் உயர்த்துவா, உங்களை கர்த்தர் உயர்த்துவா, உங்க தலைய கர்த்தர் உயர்த்துவா, உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவா. உங்க பேர் பெருமைப்படணும்னா, உங்களுக்கு அதிகாரம் ஆளுகை தரணும்னா நீங்க பாடுகள் வழியாக கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் உபத்திரவம் வழியாக கடந்து செல்ல வேண்டும். நன்மை செய்த தீமை அனுபவிக்க வேண்டும், அவமானப்பட வேண்டும், பரியாசப்பட வேண்டும். அவர் அவமானங்களை எண்ணாமல் தேவ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரா? எத்தனை பேர் இன்னைக்கு அவமானப்பட விட்டு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் பரியாசப்பட விட்டு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் சிலுவை சுமக்க விட்டு கொடுக்கிறீங்க? இந்த முதல் நாளிலே ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு விட்டு கொடுங்க. அதில் தீமை செய்து பாட அனுபவிக்க வேண்டாம், மதீனத்தினால் பாட அனுபவிக்க வேண்டாம், நீங்கள் அநியாயம் செய்து பாட அனுபவிக்க வேண்டாம். அது பாட அனுபவித்துதான் ஆகணும். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் பாட அனுபவிங்க, நீதி நிமித்தம் பாட அனுபவிங்க, நன்மை செய்து பாட அனுபவிங்க, ஊழியத்தின் நிமித்தம் பாட அனுபவிங்க. அவமானங்கள் நிந்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இதோ அவர் பிரதிபலனோடு வரப்போகிறார். அவர் மேகத்தில் வரும் பொழுது மகிமையை உங்களுக்கு தரப்போகிறார். நாம மறுரூபமாவோம். அவருடைய மகிமையின் சாயலை கத்த தரப்போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா ரிகர துரபலர துனா